ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி ரா பனானா கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை தண்ணியில் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு நறுக்கி வச்சுக்கலாம். கோஃப்தாக்கு பிசைகிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போது கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சு எடுத்து வச்சுக்குவோம். கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போது நல்ல வாழைக்காவை இது மாதிரி வேக வச்சு தோல் நீக்கி அதுக்குள்ளே இருக்கிற சதை பகுதியெல்லாம் எடுத்து ஆற விட்டு நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குக்கர்லேயும் வாழைக்காவை வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்து ஆற விட்டு நம்ம தோல் உரித்து பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலேயே பண்ணியிருக்கேன். வாழைக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போது தண்ணியிலேருந்து எடுத்து நிறுத்தி வச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆற விட்டு அதுக்குள்ளே இருக்கிற சதை பகுதியை நம்ம எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச முந்திரி பருப்பை நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே ஜாரில் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சமாக இஞ்சி துண்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வாழைக்காய் வெந்து வந்த வாழைக்காவை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி பவுடரு, அதாவது ரைஸ் ஃப்ளார், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கடலை மாவு இல்லைன்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா நம்ம கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு இந்த ஃப்ளோரில் எந்த ஃப்ளோர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டையாக போட்டு நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கோஃப்தாலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு கோஃப்தா ஒரு போட்டு 2 நிமிஷம் நீங்கள் கரண்டி போட்டு கிளறக்கூடாது, உடஞ்சிடும். ஒரு பேட்ச் 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போ அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துகிட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா, முந்திரி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி நல்லா கொதிய விடணும். இப்போ நம்ம வீட்டில் முந்திரி இல்லை அப்படின்னா நம்ம வேர்க்கடலையை போட்டு அரைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா பொட்டுக்கடலை போட்டு கூட அரைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிய விட்டு நீங்கள் கிரேவி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பச்சை வாசனை போகணும். அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, நான் இன்றைக்கி டிஃபனுக்கு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டிஷ் வேணாலும், லைக் சப்பாத்தி, தோசை, இட்லி, இதுக்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காரம் உப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு கொதிய விடணும்.
பாருங்கள், நான் எனக்கு இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுற அளவுக்கு எனக்கு தண்ணி தேவை அப்படின்றனால நான் இப்படி இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து கோஃப்தா போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் இஞ்சி வரும். கோஃப்தாலாம் வந்து அந்த கறியை அப்சர்வ் பண்ணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கோஃப்தாவை ஆட் பண்ணிடலாம். இதில் பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காவை வந்து நம்ம கோஃப்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுத்ததாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தலையும் மேலே தூவி இறக்கணுன்னா கச்சே காலைக்கே கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. அதாவது ரா பனானா கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நம்ம வந்து இந்த அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். வாழைக்காயில் எப்பவும் ஒரே மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் கோஃப்தா கறி செஞ்சு சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.